Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி ஓபன் ஸ்பேஸ்ல செய்ய போறோங்க. நாட்டுக்கோழில எப்படி தந்தூரி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாட்டுக்கோழி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி பீஸ் வந்து கொஞ்சம் மீடியமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கலாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா லைட்டாக தயிர் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு சுவை இருக்கும் அதில். லாஸ்ட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலக்கி வச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்க. ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த கறிக்குள்ளே இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னா 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போது ஒரு 2 hours நல்லா ஊறிட்டுருக்குடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியிலே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா சிக்கன் கொஞ்சம் ஹார்டாகிடும். நம்ம வெளியில் நெருப்பில் சுடும்போது கொஞ்சம் உங்களுக்கு குக்கிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். குக் ஆகிறதுக்கு குக்கானாலும் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வெளியிலே வச்சாலும் நல்லா இருக்குங்க, வெளியிலே வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம தந்தூரி செய்கிற இடத்துக்கு போயிட்டு எப்படி நம்ம அந்த இடத்த ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது நான் இடம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சமாக பள்ளம் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ண வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். நம்ம விறகு வச்சு எரிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா 4 பக்கம் சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். அந்த ஓட்டையில் ஒரு குச்சி நட்டு வைக்க போகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணுங்க. ஒரே மாதிரி இருக்கணும். ஜிக்ஸாக்காக இருந்தால் கரெக்டாக வராது உங்களுக்கு. நேர் பார்த்து ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஓட்டை போட்டிருக்க இடத்துலலாம் குச்சி வச்சுக்கிட்டோங்க. குச்சி வச்சு சொருக்கி வச்சுக்கணும். 4 ஓட்டை போட்டிருக்கோம் இல்லைங்களா, 4 ஓட்டையிலையும் சம அளவு ஹைட் உள்ள குச்சை வந்து சொருக்கி வச்சுக்கோங்க. குச்சி நல்லா ஆழமாக உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து அதை உள்ளே அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி ஊனிக்கோங்க. லூஸாக இருக்க வேண்டாம். இப்போ 4 குச்சி நம்ம ஊனி வச்சாச்சுங்க. அடுத்ததான் அடியில் கொஞ்சமாக அடுப்பு கறி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கன், அதை எடுத்து ஒரு சின்ன சைஸ் கம்பி, ஆனால் அந்த கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அந்த கம்பியில் நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை கோக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கோத்துட்டு நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த 4 குச்சி, அந்த குச்சி 2க்கு இடையில இழுத்து இப்படி கட்டிக்கணுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சேம் டிஸ்டன்ஸில் அந்த குச்சி வந்து நடும்போதே ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவ்வளோதான், நம்ம குக் பண்ணுறதுக்கான இடம் எல்லாமே செட்டப் ஆகிடுச்சு. அடுத்ததாக நெருப்பு மூட்ட போகிறோங்க.
நல்ல மிதமான தீயில் தீ எல்லா பக்கமும் வர மாதிரி நெருப்பு வச்சுக்கணும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த சிக்கன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்கிற தந்தூரி பிடிக்குங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே இது ஒரு நல்ல அவங்க ரெசிபி சாப்பிடும்போதும் ரசித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது ஒன்றுலேயே அவங்க அடுத்து என்னன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்க, நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இடையில என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிக்கன் பீசஸ் அதுவாக சுற்றிட்டு இருக்கோம். ஒன்று நம்ம அப்பப்போ திருப்பி விடணுங்க. ஒரே சைடாக குக்காக விடக்கூடாது. கொஞ்சம் அந்த அனல் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நெருப்பு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வைங்க. அப்போ தான் நம்ம அந்த கம்பியில் கோர்த்துருக்கக்கூடிய எல்லா சிக்கன் பீசஸும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் எல்லாமே ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. அடியில் நெருப்பு இருக்கும்போது உங்களால் மேலே கை சுடுதுங்க. அதனால் ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் அந்த நெருப்பு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் பார்த்திங்கன்னா அந்த வாழை இலையில் இருக்கும் இல்லைங்களா மட்டை, அந்த மட்டையை எடுத்து நான் ப்ரஷ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ரஷ்ஷில் நான் பட்டரை வச்சு சிக்கன் மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பீசஸ் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்குங்க. ரொம்ப ஃபுல்லும் அப்ளை பண்ணுவேன்னா ஜஸ்ட் நீங்கள் தொட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த பீசஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது ஹீட்டாக தானே இருக்குது. அதனால் உங்களுக்கு அது மெல்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ எப்பவும் போல் லைட்டாக நெருப்பு முட்டிக்கலாங்க. இப்போ கறி ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இனிமேல் கொஞ்சமாக தீ இருந்துட்டு இருந்தாவே போதும் உங்களுக்கு, இல்லாட்டி கறிக்கிடும் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் எரிஞ்சு முடிச்சாச்சுங்க. நம்மளோட சுவையான நாட்டுக்கோழியில் செஞ்ச தந்தூரி ரொம்ப சுவையாக ரொம்ப ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் முழு கோழியை எப்படி தந்தூரி பண்ணலாம், ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை பார்த்துட்ருங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது வாழை இலையில் அதுக்கு சைட் டிஷ் ஆனியன் வச்சு லெமன் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சுவையான நாட்டுக்கோழியில் தந்தூரி எப்படி செய்யலாம் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மெகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.